பிரைஸ் லார்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்களுக்கும் பிசாசு நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்களுக்கும் வித்தியாசம், அதுக்குள்ள எப்படி எப்படி நம்ம கீழ்ப்படுகிறது, இது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வேதத்தில் ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ஒரு சம்பவத்தை பார்க்கும்பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவர் காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வசனங்கள் 5ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் தான் படித்தேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் முடிதாகும் என்று சொன்னான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பாருங்கள், தேவகுமார் உலகத்துக்கு வந்தார். ஆனால் பிசாசு சொல்கிறான், இது எல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்குது, எனக்கு இஷ்டமாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி பூமியினுடைய சகல விஸ்தாரங்களையும் அவங்க மகிமையும் சுற்றி காண்பிச்சு அப்படியாக சொல்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவ அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து பணிந்து கொண்டாரானா? கண்டிப்பாக இல்லை. அது பணிந்து கொண்டிருந்தால் அது ஒரு பாவமாக மாறி இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், இதை செஞ்சால் நான் உனக்கு இது தருவேன் அப்படின்னு சொல்கிற அந்த வாக்கு தத்துவத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியலை. ஏன் அவர் அதை கீழ்ப்படியலைன்னு பார்த்தா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறக்கும் பொழுதே பிதாவாகிய தேவனானவர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம எங்கே வாசிக்கலான்னா, சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்னு சொல்லி பிதாவை தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தை பார்க்குறோம். அப்போ இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆண்டுகிட்ட கேட்கும் பொழுது தேவன் தாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பூமியின் எல்லைகளை, அதன் மேலுள்ள அதிகாரத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த குமாரனை இயேசுக்கு கொடுப்பாருங்கிற வாக்குத்தத்தை தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தார். ஆனால் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெனிப்பிக்கப்படும் பொழுது தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்த வாக்குத்தமாக காணப்படுறது. ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்து அவர் வளர்ந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா, பிசாசு கொடுக்குற வாக்குத்தம் என்னென்னா, நீ என்ன பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும், இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்குறேன், இவைகள் எல்லாவற்றின் மேல் அதிகாரத்தை மகிமையும் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்து வரும். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த வாக்குத்தம், அவர் பிறக்கும்பொழுது தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தம் மைண்டில் இருக்குது. இங்கே பிசாசானவன் சொல்கிற வாக்குத்தமும் வருது. ரெண்டு வார்த்தைகள் ஒரே நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறது. இப்போ எதுக்கு கீழ்ப்படுகிறது? எப்படி இயேசு கிறிஸ்து இதை இடம் பிடிக்கிறார், எப்படி பிசாசுக்கு அவர் பதில் கொடுக்குறார் பாருங்கள். வசனம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது, லூக்கா 4:8, இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தெய்வனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு இயேசு கிறிஸ்து பணிந்து கொள்ள சொல்கிறான். பிசாசு கொடுக்குற வாக்குத்தங்கள் வரும்பொழுது, இயேசுக்கு கொடுக்குற வாக்குத்தங்கள் வரும்பொழுது அது இடம் கவனிக்கிறது எப்படின்னா, வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், பிசாசு கொடுத்த வாக்குத்தத்தை, அவன் சொன்ன வார்த்தைகளை வேதத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவன் பிசாசு சொல்கிறான், நீ என்ன பணிஞ்சுக்கணும்னு சொல்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி அவர் பிசாசை கடந்து கொள்றதாக பார்க்குறோம். இப்படியாக அந்த பிசாசு கொடுத்த வாக்குத்தத்துக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாமல் அந்த ஒரு டெம்டேஷனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். பார்க்கும்பொழுது சரி, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நிறைவேறிச்சா?
இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது பெற்றுக்கொண்டார். இது எங்கே வாசிக்கலாம்னா மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சிஷ்யர்களை பார்த்து அவர் சொல்றார். அவர் இயேசு கிறிஸ்து அவர் மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக தன் சிஷ்யர்களை பார்த்து அவர் சிலுவையிலே மரணபரியந்தம் பிதாவை தேவனுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து தேவன் அவர் கொடுத்த எல்லா செயலையும் அவர் செஞ்சு சாத்தானை ஜெயமாய் அவர் வென்றபடினாலே, தேவன் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சபடினாலே, தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறினது. என்ன நிறைவேறிச்சு பாருங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஏதோ சகலம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பிசாசு சொல்லு. ஆனால் அந்த அதிகாரத்தை தேவன் அவன்கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்குறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்கள். தேவன் கொடுத்த வாக்குதான் அப்படியே இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நிறைவேறுது. அந்த வாக்குத்தை சுதந்திரத்து கொண்டார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலும் சில தீர்மானங்கள் நம்ம வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது, தேவன் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுதோ, நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுதோ சில வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார். ஆனால் நம்ம அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் போகும்போது, ஊழியத்தின் பாதையில் போகும்போது வேறு சில வாக்குத்தத்தங்கள் நமக்கு வரும். வேறு சில ரொம்ப அட்ராக்டிவாக நம்ம டெம்டேஷன் கொண்டு வரக்கூடிய ஆஃபர் நமக்கு வரும். அப்போது நமக்கு ஒரு சோதனையாக இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு சோதனை வந்துச்சோ, இந்த வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்வதா, இல்லை இது பயங்கரமாக உலகத்துக்கு நேராக உலகத்தை அனுபவிக்கக்கூடியதாக காணப்படுறது இந்த வாக்குத்தை, இதில் எதோட பிசாசின் வாக்குத்தம், எது தேவனுடைய வாக்குத்தம் அப்படின்னு உட்காரும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நம்ம வேதத்தை வாசித்து கர்த்தர் சித்தம் என்னதுன்னு நம்ம அறிஞ்சு கொள்ளும் பொழுது நம்ம இனம் கண்டு கொள்ள முடியும். எது தேவனுடைய வாக்குத்தம், எது பிசாசின் வாக்குத்தம் அப்படின்னு அறிஞ்சு கொள்ள முடியும். அதற்கேற்றவாறு பிசாசோட வாக்குத்தத்தை கொடுத்து அதை நம்ம கடிஞ்சு ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவ வார்த்தைகளையும் கீழ்ப்படியும்போது எப்படி நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை கிறிஸ்து சுதந்திரித்து கொண்டு வரும். அதே போல் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம தேவன் கொடுத்த வாக்குத்தம் ஒருபோதும் மாறாது. ஒரு வார்த்தையில் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. இயேசு சுதந்திரித்து கொண்டது போல நாமும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தை சுதந்திரித்து கொள்வோமாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.